டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் தாக்கல் செய்த முன்மொழிவு நிராகரிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் தொலைபேசியில் உரையாடல். 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த அந்த தொலைபேசி உரையாடல் குறித்து ரஷ்ய அதிபரின் உதவியாளர் விளக்கம். உலக நாடுகளை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கவலை. இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியூசிலாந்து அமைச்சர் டாட் மெக்லே கையெழுத்திட்டனர். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பலனடைவர். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஐரோப்பிய யூனியன் மற்றும் அமெரிக்காவுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் மேற்கொள்ளப்படும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. உலக நாடுகளில் மக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை. ஐநா பொதுசபை தலைவர் அன்னலெனா பேர்பாக் உறுதி. எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பிலிருந்து விலகியது ஐக்கிய அரபு அமீரகம். சந்தையில் தனித்து செயல்பட முடிவு. ஐரோப்பிய யூனியனிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு 25% வரி விதிப்பு. அமெரிக்கா உத்தரவு. ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே பெலுசாவ் வடகொரிய அதிபருடன் சந்திப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் போரில் ரஷ்யாவுக்கே முழு ஆதரவு. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை தாக்குதல். 7 பேர் உயிரிழப்பு, 85 பேர் படுகாயம். தொடரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் சமீபத்திய முன்மொழிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். இது பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் மீது சந்தேகத்தை எழுப்பியதோடு மோதல் மேலும் தீவிரமடையும் அபாயம் குறித்தும் எச்சரித்துள்ளது. மத்தியஸ்தர்கள் மூலம் ஈரான் தனது திருத்தப்பட்ட முன்மொழிவை ஒப்படைத்ததை அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளதை ட்ரம்ப் ஒப்புக்கொண்டாலும் முன்வைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளில் தனக்கு இன்னும் திருப்தி இல்லை என்றும் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத சலுகைகளை ஈரான் கோருவதாகவும் கூறினார். மேலும் ஈரானின் தலைமை மிகவும் ஒருங்கிணைப்பற்றதாக இருப்பதாகவும் அவர் விவரித்தார். போர் நிறுத்தம் காரணமாக ஈரானுடனான மோதல் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இரு நாடுகளிடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக செனட் சபை உறுப்பினர்களிடம் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் கூறியுள்ளார். ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு பிறகு எந்த துப்பாக்கிச் சண்டையும் நடைபெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 1973ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி ஒரு நாட்டின் மீது அமெரிக்க ராணுவம் 60 நாட்கள் நடவடிக்கை மேற்கொண்டால் நாடாளுமன்ற ஒப்புதல் பெற வேண்டும் அல்லது படைகளை திரும்ப பெற வேண்டும் என்பது அமலில் உள்ளது. அமெரிக்கா மேற்கொள்ளும் தொடர் ராணுவ நடவடிக்கைக்கு நாடாளுமன்ற அங்கீகாரமும் தெளிவான நோக்கங்களும் தேவை என்று ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் ட்ரம்ப் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ஈரானுடனான மோதல் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் தொலைபேசியில் உரையாடி உள்ளனர். 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த அந்த தொலைபேசி உரையாடல் குறித்து பேசிய ரஷ்ய அதிபரின் உதவியாளர் யூரி உஷாகோவ், வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்க இரவு விருந்தில் ட்ரம்புக்கு எதிராக நடந்த கொலை முயற்சிக்கு புட்டின் கண்டனம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் ட்ரம்பின் முடிவை புட்டின் சரியான நடவடிக்கையாக கருதுவதாகவும் அது நிலைமையை சீராக்க உதவும் என்றும் உஷாகோவ் கூறினார். இந்த நெருக்கடிக்கு அமைதியான தீர்வை காண்பதை நோக்கமாக கொண்ட ராஜதந்திர முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்க ரஷ்யா உறுதியாக உள்ளது என்றும் ஈரானிய அணுசக்தி திட்டம் குறித்த கருத்து வேறுபாடுகளை தீர்க்கும் நோக்கில் பல முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளதாகவும் அதிபரின் உதவியாளர் குறிப்பிட்டார். ஹிஸ்புல்லாவில் ஒரு பிரம்மாண்டமான பயங்கரவாத சுரங்கப்பாதையை தகர்த்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் பயங்கரவாத உள்கட்டமைப்பை அழித்து பல பயங்கரவாதிகளை கொன்றுள்ளதாகவும் மேலும் பல தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார்.
கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக இஸ்புல்லாவால் கட்டப்பட்ட சுரங்கப்பாதைகளை தாங்கள் அழித்து விட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அறிவித்துள்ளன. தெற்கு லெபனானின் காந்தாராவில் பிரிவு 36 நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக லெபனானில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிக முக்கியமான நிலத்தடி பாதையை கண்டுபிடித்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. இந்த சுரங்கப்பாதை சுமார் 2 கிலோமீட்டர் நீளமும் தரைக்கு கீழே 25 மீட்டர் ஆழம் வரையிலும் உள்ளது. இந்த சுரங்கப்பாதை ஈரானிய நிதி உதவியுடன் கட்டப்பட்டது என்றும் நேற்று 450 டன் வெடிபொருட்களின் உதவியுடன் அது அழிக்கப்பட்டது என்றும் அது மேலும் கூறியது. இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகள் இடையேயான கூட்டாண்மை பயணத்தில் முக்கிய மைல்கல் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் டாட் மெக்கலே ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதையடுத்து 2 அமைச்சர்களும் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை 9 மாதங்களில் நிறைவு பெற்றதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நம்பிக்கையை எதிரொலிப்பதாகவும் கூறினார். வளர்ந்த நாடுகளுடனான இந்தியாவின் உறவில் இந்த ஒப்பந்தம் மற்றொரு மைல்கல்லை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 3.5 ஆண்டுகளில் தாம் 7வது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் இன்னும் 2 ஒப்பந்தங்கள் எஞ்சி உள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த சில மாதங்களில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவுடன் இந்தியா மேற்கொள்ள உள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் பேசிய நியூசிலாந்து அமைச்சர் டாட் மெக்கலே, வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இரு அரசுகளும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும் இது வேலைவாய்ப்புகள், ஏற்றுமதி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கிடையேயான நீண்டகால உறவுகளை வலுப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இன்று கையெழுத்திடப்பட்ட இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நமது கூட்டாண்மை வளர்ச்சிக்கு முன் எப்போதும் இல்லாத உத்வேகத்தை அளிக்கும் என்பதால் தாம் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் நமது விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், கைவினைஞர்கள், புத்தொழில் நிறுவனங்கள், மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இது வளர்ச்சிக்கு புதிய வழிவகைகளை திறந்து வாய்ப்புகளை உருவாக்கி துறைகள் முழுவதும் நமது ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேதனை தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தான் சென்ற அவர் அந்நாட்டின் பிஷ்கெக் நகரில் தற்போது நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாடு ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் தாரக மந்திரம் என்றார். பெகல்காம் தீவிரவாத தாக்குதலின் நினைவு தினத்தை கடந்த 22ஆம் தேதி இந்தியா அனுசரித்ததை நினைவு கூர்ந்த அவர், மனிதகுலத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்தியவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை அமைந்ததையும் எடுத்துரைத்தார். இந்த நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்பதை இந்தியா உலகுக்கு பறைசாற்றி இருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். இந்த மாநாட்டுக்கிடையே சீனா மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர்களை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது உலக நாடுகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் வலுத்து வரும் நிலையில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து எடுத்துரைத்தார். இந்தியா வந்த இத்தாலி பாதுகாப்பு அமைச்சர் குவிடோ குருசெட்டோ மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருவரும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசித்தனர். இதில் மேற்காசிய நாடுகளின் தற்போதைய சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதுகுறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையேயான இருதரப்பு பாதுகாப்பு தொழில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான இராணுவ ஒத்துழைப்பு திட்டம் 2026-27 பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கைலுடன் மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் காணொலி மூலம் கலந்துரையாடினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த கலந்துரையாடலின் போது வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் அதிகரிக்க ஆய்வு நடத்தியதாக கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பை உறுதி செய்வதாக ஈரான் உச்சத்தலைவர் அயத்துல்லா முஜ்தபா காமெனி உறுதியளித்துள்ளார். பாரசீக வளைகுடா தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி ஈரானின் அரசு ஒலிபரப்பு நிறுவனமான இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் பிராட்காஸ்டிங் தொலைக்காட்சியில் உரையாற்றிய காமெனி, பாரசீக வளைகுடாவின் புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார். இது பிராந்தியத்தின் அடையாளத்தை வடிவமைத்த ஒரு தெய்வீக வரம் என்றும், ஹோர்முஸ் நீரிணை மற்றும் ஓமன் கடல் வழியாக நடைபெறும் உலக வர்த்தகத்திற்கு ஒரு முக்கிய உயிர்நாடியாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
எதிரிகளின் அத்துமீறல்களை ஒழிப்போம் என இந்த உரையில் ஈரான் உச்சத் தலைவர் அயதுல்லா மொஜ்தபா காமேனி சூளுரைத்தார். ஓமன் வளைகுடா மற்றும் முக்கிய கடல்வழி பாதைகளில் அமெரிக்கா விதித்துள்ள முற்றுகையால் ஈரானுக்கு சுமார் $4.8 பில்லியன் எண்ணெய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஓமன் வளைகுடா மற்றும் முக்கிய கடல்வழி பாதைகளில் அமெரிக்கா விதித்துள்ள முற்றுகையால் ஈரானுக்கு சுமார் $4.8 பில்லியன் எண்ணெய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியான பென்டகன் அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் ஈரான் மீது தொடர்ச்சியான பொருளாதார அழுத்தத்தை பேணுவதே என்று பொது விவகாரங்களுக்கான போர்த்துறை செயலாளரின் உதவியாளர் ஷான் பர்னர்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் விளைவாக ஈரானின் எரிசக்தி ஏற்றுமதி குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானின் பிராந்திய நடவடிக்கைகளுக்கான நிதி உதவியை தடுப்பதையும் அந்நாட்டின் பொருளாதாரத்தை முடக்குவதையும் இலக்காக கொண்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் விளக்கியுள்ளனர். மேற்காசிய போர் நிறுத்தத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அனைத்து தரப்பினரையும் ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ஒரு சமூக ஊடக பதிவில் 3வது மாதமாக நீடிக்கும் மத்திய கிழக்கு நெருக்கடியால் ஒட்டுமொத்த மனித குலமும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வருகிறது என்றும் போர் நிறுத்தத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளிலிருந்து அனைத்து தரப்பினரும் விலகி இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்த மோதலுக்கு அமைதியான, விரிவான மற்றும் நீடித்த தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். ஹார்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரான் முன்வைத்துள்ள புதிய பரிந்துரைகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது தேசிய பாதுகாப்பு குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரலின் லிவிட் ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து பகிரப்படவில்லை என்று தெரிவித்தார். அதிபர் ட்ரம்ப் ஈரானின் சமீபத்திய திட்டங்கள் குறித்து விவாதித்து வருவதாகவும் மிக விரைவில் ஒரு சில முக்கிய முடிவுகளை அவர் நேரடியாக அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். உலகின் எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 1/5 கொண்டு செல்லும் முக்கிய நீரிணையான ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து குறித்த கவலை உலக நாடுகளிடையே நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் போர் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்து ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் அதிகரித்து வரும் ராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தங்களால் ஈரான் பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஒரு இணக்கமான தீர்வை நோக்கி நகர வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் நடவடிக்கைகள் ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை திறன்களை பெரிதும் பாதித்துள்ளதாகவும் அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் எதிர்பார்த்ததை விட அதிக விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் ஈரானின் அரசியல் தலைமையகத்திற்குள் நிலவும் உள் பிரச்சினைகளும் அமெரிக்காவிற்கு சாதகமாக அமையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஈரான் நாட்டில் 8 பெண்களின் மரண தண்டனை நிறைவேற்றுவதை தடுக்க தாம் தனிப்பட்ட முறையில் தலையிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். அதிபரின் ஓவல் அலுவலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வின் போது பேசிய ட்ரம்ப் ஈரானில் உள்நாட்டு போராட்டத்திற்கு மத்தியில் அந்நாட்டு அரசு பெரும் படுகொலைகளை நடத்தியதாக கூறியுள்ளார். தற்போதைய அமெரிக்காவின் முயற்சி போர் அல்ல, ராணுவ நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் நடவடிக்கையால் ஈரான் பொருளாதாரம் மோசமடைந்து வருவதாகவும் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா வெனிசுலா நாடுகளிடையே நேரடி வர்த்தக விமான சேவை 7 வருடத்திற்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. அரசியல் ஸ்திரமின்மை மற்றும் பயணிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெனிசுலா நாட்டிற்கான பயணிகள் விமான சேவை மற்றும் சரக்கு விமான போக்குவரத்திற்கு அமெரிக்க அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு தடை விதித்திருந்தது. இந்நிலையில் தற்போது வெனிசுலா நிர்வாகத்தை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளதால் 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு முதன்முறையாக மியாமியிலிருந்து புறப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று காரகஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பல ஆண்டுகளாக இரு நாடுகளிடையே நிலவிய பதற்றமான தூதரக உறவுகளை இயல்பு நிலைக்கு திரும்பச் செய்யும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸ் அழைப்பு விடுத்துள்ளார்.
அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து 250வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் நிலையில் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு காங்கிரசின் கூட்டத்தில் உரையாற்றிய சார்லஸ் ஐரோப்பாவிலிருந்து மத்திய கிழக்கு வரை மோதல்கள் நிலவும் சூழலில் இரு நாடுகளும் பெரும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்கின்றன என்றும் அதன் விளைவுகள் இரு சமூகங்களிலும் உணரப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். அண்மையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீதான தாக்குதல் முயற்சியை சுட்டிக்காட்டிய மன்னர் சார்லஸ் இதுபோன்ற வன்முறை செயல்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்று கூறினார். இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் ராணி கமில்லா ஆகியோர் தங்களது அமெரிக்க பயணத்தின் ஒரு பகுதியாக நியூயார்க் நகருக்கு வருகை தந்தனர். 2010ஆம் ஆண்டு ராணி 2ஆம் எலிசபெத் வருகைக்கு பிறகு பதவியில் இருக்கும் ஒரு பிரிட்டிஷ் மன்னர் நியூயார்க் வருவது இதுவே முதன்முறையாகும். நகரின் தேசிய 9/11 நினைவிடத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் வருகை தந்த அரச தம்பதிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நினைவிடத்தின் தடுப்புச் சுவரில் மன்னர் சார்லஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதில் நியூயார்க் நகர மேயர் ஜோஹ்ரன் மம்தானி, நியூயார்க் ஆளுநர் கேத்தி ஹாட்சல், நியூஜெர்சி ஆளுநர் மிக்கி ஷெரில் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களும் இடம்பெற்றிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுடன் மன்னரும் ராணியும் உற்சாகமாக கைகுலுக்கி உரையாடினர். எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பிலிருந்து விலகுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்புகள் நிர்ணயித்த உற்பத்தி ஒதுக்கீடுகள் மிக குறைவாக இருப்பதாக கருதி அவற்றை எதிர்த்து ஐக்கிய அரபு அமீரகம் குரல் எழுப்பியது. மேலும் அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களுக்காக ஒபெக் அமைப்பிலிருந்து மே 1ஆம் தேதி முதல் விலகுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்தது. இந்த விலகல் நடவடிக்கை சந்தைகளில் உடனடியாக பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. 1967ஆம் ஆண்டு எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பில் இணைந்த ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் போர் தொடங்குவதற்கு சற்று முன்பு வரை நாளொன்றுக்கு சுமார் 34 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் போருக்கு வடகொரியா மீண்டும் தனது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளது. உக்ரைன் நேட்டோ கூட்டமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா அந்த நாட்டின் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடுத்தது. இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் 4 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எடுத்த முயற்சிகளுக்கு இதுவரை பலன் கிடைக்கவில்லை. இதனிடையே உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் போருக்கு வடகொரியா மீண்டும் தனது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவிற்கு ஏவுகணைகள், வெடிபொருட்கள், ராணுவ உதவிகள் போன்றவற்றை வடகொரியா வழங்கியுள்ளது. இதற்கு பதிலாக வடகொரியாவிற்கு ராணுவ தொழில்நுட்பங்கள், உணவு, எரிசக்தி போன்ற உதவிகளை ரஷ்யா வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. அண்மையில் ரஷ்யாவின் உயர்மட்ட அதிகாரிகள் பலர் வடகொரியாவிற்கு பயணம் மேற்கொண்டதும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே பெலுசாவ் வடகொரிய அதிபரை சந்தித்ததும் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் எண்ணெய் துறை மீதான பொருளாதார தடைகள் மற்றும் போர் தாக்குதல்கள் காரணமாக 2026ஆம் ஆண்டின் இதுவரை இல்லாத காலப்பகுதியில் ரஷ்யா சுமார் $7 பில்லியன் இழப்பை சந்தித்திருப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ஒரு சமூக ஊடகப் பதிவில் ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை குறைப்பதையும் அதன் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு யுக்ரைனின் நீண்டகால தடைகள் தீவிரப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்த இடையூறுகள் ரஷ்யாவின் எண்ணெய் துறையில் குறிப்பிடத்தக்க செயல்பாட்டு தேக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறிய அவர் இந்த ஒருங்கிணைந்த வெற்றிகளுக்காக யுக்ரைன் ஆயுதப்படைகளுக்கும் உளவுத்துறை அமைப்புகளுக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். அதேபோல் மற்றொரு பதிவில் யுக்ரைன் ராணுவத்தில் பெரிய அளவிலான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்தார். ஆயுதப்படைகளை மறுசீரமைப்பதையும் ராணுவ வீரர்களுக்கான பணிச்சூழல் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதையும் முதன்மை நோக்கமாக கொண்டு இந்த சீர்திருத்தங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடலோர காவல் படையின் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்தியா 2 தனிநபர் நீர் வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை அந்நாட்டுக்கு அளித்துள்ளது.
இது தொடர்பாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இலங்கையின் கடல்சார் பாதுகாப்பு திறனை மேம்படுத்த இந்தியா தொடர்ந்து உதவி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக ஆரோக்கிய மைத்ரி திட்டத்தின் கீழ் 2 அதிநவீன நடமாடும் மருத்துவக் கூடங்களை இலங்கைக்கு இந்தியா வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவக் கூடங்கள் ஒரே நேரத்தில் 200 அவசர சிகிச்சைகளை மேற்கொள்ளும் திறன் கொண்டவை. மேலும் 50,000 எண்ணிக்கையிலான 9 மில்லிமீட்டர் ரக தோட்டாக்களை இலங்கை கடற்படையிடம் இந்திய கடற்படை விரைவில் ஒப்படைக்க உள்ளது. இந்தியா வந்த ஐநா பொதுசபையின் 80வது தலைவர் அன்னலெனா பேர்பாக் புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார். 2 நாள் அரசுமுறை பயணமாக அன்னலெனா பேர்பாக் இந்தியா வந்தார். புதுதில்லி விமான நிலையத்தில் அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ராஜ்காட்டில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை ஐநா பொதுச்சபையின் தலைவர் சந்தித்தார். ஐநாவின் நீடித்த வளர்ச்சி இலக்குகள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கங்கள் மற்றும் மேற்காசிய மோதல் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா பொதுச்சபை தலைவர் அன்னலெனா பேர்பாக் உலக நாடுகளில் மக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கி அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஐரோப்பிய யூனியனில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கான வரியை 25% உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமலில் உள்ள வர்த்தக ஒப்பந்தத்தை ஐரோப்பிய யூனியன் கடைபிடிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். அதோடு ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் தொடரும் நிச்சயமற்ற தன்மையையும் சுட்டிக்காட்டினார். உற்பத்தியாளர்களை தங்கள் உற்பத்தியை அமெரிக்காவிற்கு மாற்ற தூண்டுவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அவர் கூறினார். இந்த வரி விதிப்பு நடவடிக்கை அமெரிக்கா ஐரோப்பிய யூனியனில் இருந்து வரும் இறக்குமதியில், குறிப்பாக வாகன இறக்குமதியில் மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்து கோவில்கள் மற்றும் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்காவில் புதிய சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. அண்மை காலமாக அமெரிக்காவில் உள்ள சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்கள் மீதான தொடர் தாக்குதல்கள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் உறுப்பினர் டாம் சுவேசி அறிமுகப்படுத்தினார். இந்து கோயில்கள் மற்றும் பிற வழிபாட்டு தலங்களை துன்புறுத்தலில் இருந்து பாதுகாக்க 2 கட்சிகள் சார்பில் இந்த மசோதாவை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவில் மத வழிபாட்டு தலத்திலிருந்து 100 அடி தூரத்திற்குள் மக்களை அச்சுறுத்துவது, தடுப்பது அல்லது துன்புறுத்துவதை ஒரு குற்றமாக எடுத்துக் கொள்ளும் வகையில் இந்த சட்டம் அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவின் கீழ் சட்டத்தை மீறுபவர்களுக்கு அபராதம் அல்லது ஓராண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும், மீண்டும் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வழிபாட்டு தலங்கள் மற்றும் மத நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த சட்டம் அமைந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக அதிபர் பரிந்துரை செய்த நபரை அந்நாட்டு நாடாளுமன்ற செனட் சபை நிராகரித்துவிட்டது. ஜார்ஜ் மெசியாஸ் என்பவரை பிரேசில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா பரிந்துரைத்தார். ஆனால் பிரேசிலின் சொலிசிட்டர் ஜெனரலாகவும் லூலாவின் நெருங்கிய சட்ட ஆலோசகராகவும் இருந்து வரும் மெசியாஸுக்கு ஆதரவாக 34 செனட் உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களித்த நிலையில் 42 பேர் அவரது நியமனத்தை நிராகரித்தனர். மெசியாஸின் நியமனம் அங்கீகரிக்கப்படுவதற்கு 41 வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் குறைந்த ஆதரவு வாக்குகளால் அவர் நீதிபதியாவது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இது பிரேசில் அதிபருக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மியான்மர் நாட்டின் முன்னாள் தலைவர் ஆங் சாங் சூகி சிறையிலிருந்து வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு மியான்மரில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆங் சான் சூச்சி தலைமையிலான ஆட்சியை ராணுவம் கைப்பற்றியது. இதையடுத்து ஆங் சான் சூச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்கு அவரது ஆதரவாளர்களும் மனித உரிமை அமைப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆங் சான் சூச்சி சிறையிலிருந்து வீட்டுக் காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவ தகவல் தொடர்பு குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வீசிய சக்தி வாய்ந்த இடியுடன் கூடிய புயல் மற்றும் சூறாவளி பெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஃபோர்ட் வர்த்திலிருந்து மேற்கே சுமார் 72 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மினரல் வெல்ஸ் நகரம் இந்த இயற்கை சீற்றத்தால் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. மணிக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி காற்று வீடுகளின் கூரைகளை சேதப்படுத்தியதோடு பல வணிக கட்டடங்களையும் தரைமட்டமாக்கியது. இதனால் குடும்பங்கள் தங்கள் உடைமைகளை இழந்து மாற்று இடங்களுக்கு குடிபெயர்ந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 2 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் உயிரிழப்புகள் குறித்தும் காணாமல் போனவர்கள் பற்றியும் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை.
மாலியில் நாடு முழுவதும் உள்ள ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தாக்குதல்களில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் சாடியோ கமரா கொல்லப்பட்டுள்ளார். இதுகுறித்த ஊடக அறிக்கைகளின்படி தலைநகர் பமாகோவிற்கு அருகில் உள்ள பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் கமாராவின் இல்லம் மீது அல் கொய்தா ஆதரவு தீவிரவாதிகளும் துவார கிளர்ச்சியாளர்களும் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வடமேற்கில் பலத்த பாதுகாப்புடன் கூடிய ராணுவ நகரமான காட்டியில் வசிக்கும் இடைக்கால அதிபர் அசிமி கொய்தாவின் இல்லத்தின் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் வடகிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் மற்றும் பொதுமக்களின் வீடுகளை தாக்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 85 பேர் காயமடைந்தனர். குனார் மாகாணத்தின் தலைநகரான அசதாபாத் மற்றும் அண்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் இந்த தாக்குதலுக்கு உள்ளானதாக ஆப்கானிஸ்தான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் மத்தியஸ்தத்தின் கீழ் இந்த மாத தொடக்கத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அதன் பிறகு நடந்த முதல் வன்முறை சம்பவமாக இது கருதப்படுகிறது. 2026 ஆண்டின் 2ஆம் பாதியில் வலுவான எல்னினோ வானிலை நிகழ்வு உருவாகும் அபாயம் அதிகரித்துள்ளதாக உலக வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இந்தியாவின் பல நகரங்களிலும் அதிக வெப்ப அலை நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஆண்டின் 2ஆம் பாதியில் வலுவான எல் நினோ வானிலை நிகழ்வு உருவாகும் வாய்ப்பிருப்பதாக உலக வானிலை முன்னறிவிப்பாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாற்றம் ஆசியாவின் பெரும்பாலான பகுதிகளில் அதிக வெப்பத்தையும் வறண்ட வானிலையையும் ஏற்படுத்தக்கூடும். இந்தியாவை பொறுத்தவரை பல நகரங்கள் கோடைக்காலத்தின் தீவிரமான வெப்பத்தை எதிர்கொண்டு வருகிறது. பஞ்சாப், ஹரியானா, தில்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் வெப்ப அலை நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டு கோடைக்காலம் இந்தியாவில் வழக்கத்தை விட தீவிரமாக ஆரம்பித்துள்ள நிலையில் நாட்டின் பல பகுதிகள் கடுமையான வெப்ப அலைகளின் தாக்கத்தில் தள்ளாடுகின்றன என்றே சொல்லலாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட எச்சரிக்கையின்படி பஞ்சாப், ஹரியானா, தில்லி உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், குறிப்பாக தில்லியில் இந்த ஆண்டின் அதிகபட்ச வெப்பநிலை 42.8 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரவு நேரங்களிலும் வெப்பம் குறையாமல் இருப்பது மக்கள் வாழ்வை மேலும் சிரமப்படுத்தி உள்ளது. ஜூன் மாதம் முழுவதும் கிழக்கு, மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவின் பல பகுதிகளில் இயல்பை விட அதிகமான வெப்ப அலை நிலவும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ என்பது 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் இயற்கை காலநிலை மாறுபாடாகும். ஆனால் சூப்பர் எல்னினோ என்பது அதைவிட மிகவும் வலுவான வடிவமாக திகழ்கிறது. சமீபத்திய காலநிலை மாதிரிகள் 2026 ஆண்டின் பிற்பகுதியில் எல்னினோ வலுப்பெற்று ஒரு நூற்றாண்டில் இல்லாத அளவுக்கு தீவிரமாக மாறக்கூடும் என சுட்டிக்காட்டுகின்றன. இதனால் விவசாயம், நீர்வள மேலாண்மை மற்றும் மின்சார தேவையில் கூடுதல் அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மே முதல் ஜூலைக்குள் நடுநிலையான காலநிலை நிலை எல்னினோவாக மாறக்கூடும் என்று ஏற்கனவே எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. மொத்தத்தில் இந்த ஆண்டு இந்தியா மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ளும் ஒரு ஆண்டாக உருவாகி இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.